வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி வெள்ளை சோளம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. பாரம்பரியமான சாப்பாடுங்க, நம்ம ஹெல்தியான சாப்பாடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேன். சோளம் சாப்பாடு பண்ணுறதுக்குங்க ஒயிட் கலர் சோளம், இது வெள்ளை சோளம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளரு சோளம் ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் பாருங்கள். இது வந்து ஊற வச்சு 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக நம்ம அரவு பண்ணிக்கலாம். இதை 3 வாட்டி சோளம் நல்லா ஊறிடுச்சிங்க. 3 வாட்டி வாஷ் பண்ணி அடிச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக நம்ம அரைக்கலாம். 2 தரம் போட்டு அரைச்சிக்கிடலாம். தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். நான் பாருங்கள் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா குக்கர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா, அலுமினியம் குக்கரு, அதனால் நான் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். 2வது ட்ரிப்பும் அரைச்சாச்சு. குக்கர்லேயே சேர்த்துக்கிடலாம். இப்படி இப்போ நம்ம தண்ணி அளவாக ஊற்றுவோம். 2 டம்ளரு சோளத்துக்கு இதில் வந்து 6 டம்ளர் தண்ணி நான் இதில் அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட சால்ட்டு 2 ஸ்பூனு சால்ட்டு சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூனு சால்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி இதனோட திப்பி இருந்துச்சுன்னா, மேலாப்பில் இப்படி வந்துருச்சுன்னா, நல்லா சுத்தமான புது சன்னி வச்சு நம்ம இந்த மாதிரி திப்பி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இப்படி தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ கேஸில் வச்சுக்குவோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. நம்ம குக்கரில் வச்சுட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சோளத்தை வந்து 3 மணி நேரம் நல்லா தாராளமாக ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதனால தான் 1 டம்ளரு சோளத்துக்கு 3 டம்ளரு தண்ணி, 2 டம்ளரு சோளத்துக்கு நான் 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். ஏன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு சோளம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிடணும். ஏன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இல்லைங்களா, அதனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கிடணும். இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். விசில் வந்து நம்ம இப்பயே போட போகிறதில்ல. இதில் டக்குன்னு இப்பயே போடுறதில்ல. நம்ம வந்து இது நல்லா குக்கான பிறகு தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கர் மூடி போட போகிறோம். இப்பயே நம்ம போட்டோம்னா இதுக்கு அடியில் வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் வந்து இப்பயே போடக்கூடாது. ஏன்னா குக்கர் விசில் போட்டால் என்னன்னு நீங்கள் நினைக்கலாம். அது சாதம் வேறு, இது சோள சோறு கம்பு சோறெல்லாம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தண்ணி பாருங்கள் முடிடுச்சு. இப்போ இது வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். இன்னொரு 5 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. ஸ்டீம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்குவோம். நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி பூரா சுண்டி போச்சு. இந்த மாதிரி சுண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை விசிலுக்கு விடணும். இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு விசிலுக்கு விட்டுடலாம். ஒரு விசில் வந்து ஒரு 2-3 செகண்டு அடுப்பு மேலேயே இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டீம் கொஞ்சம் வேகப்படுத்துவோம். பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ 2-3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இன்னொரு விசில் வரங்காட்டியும் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அது தண்ணியெல்லாம் ஏந்த வரைக்கும் இப்படியே விட்டுருவோம். அப்புறமே திறந்து பார்க்கலாம். கேஸ் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் நம்ம சோள சோறு சாதம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருவோம். இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அப்போ தான் சாதம் வந்து காயாமல் இருக்கும்.
இப்படி தூக்கி விட்டு நம்ம இந்த மாதிரி திருவி கொண்டு வந்தோம்னா தான் டக்குன்னு போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. தண்ணி தெளித்து விட்டு மறுபடியும் இது மாதிரி மூடி வச்சிட்டோம்னாக்கா சாதம் நல்லா டைட்டாகிடும், தண்ணியெல்லாம் நல்லா ஈர்ந்து போயிடுங்க. அதனால தான் 10 நிமிஷம் வச்சுருக்க சொல்கிறது. இப்போ தெரிஞ்சு பார்க்கலாங்க சோளம் சாதம் எப்படி ஆயிருக்குன்னு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு, டைட்டாக ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு நல்லா ஈர்ந்து போயிடுச்சுன்னா இது நல்லா கட்டியாக ஆயிருங்க. சோளம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்குங்க புரோட்டா கூட சாப்பிட்றோம் இல்லையா, குருமா குழம்பு கூட நல்லாயிருக்கும். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தயிர் கூட நல்லாயிருக்கும். இது வந்து பூண்டு ஊறுக்காய், நீங்கள் மாங்காய் ஊறுக்காய் கூட எடுத்துக்கலாம். இது வந்து உப்பு போட்டு வறுத்த பச்சை மிளகாய். வெயில் காலத்தில் நம்ம வந்து இந்த தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுட்டு நம்ம இந்த ஆனியன்னு சின்ன வெங்காயத்து கூடயும் இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்ம சோள சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.